ஒளியாகப்பட்டது வீட்டில் விட்டுறதா சுகப்பிரவாசமாக இருப்பார்கள். அதற்காக அது ஓட்ட விடலைங்கண்ணா, ஜன்னல் வைத்து விடு, கிராதி என்று சொல்வார்கள். வீடு இருந்தா ஒரு ஜன்னல் வைக்க வேண்டும், அப்பதான் சூரியன் ஒளி அங்க பட்டால்தான் அந்த வீடு நல்லா இருக்கும். ஒரு சந்தேகம், ஒரு காற்று வேணும், அது இல்லாம இல்ல தம்பி. இப்ப வீட்டுல ஜன்னல் வைக்க சூரிய ஒளி படுறதுக்கு, சரி பொம்பளை எல்லாம் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்கிறான், அது எதுக்கு? அது காற்று வர்றதுக்குதான். காத்து வர்றதுக்கா? ஆமா, நான் கூட அதுலயும் சூரிய ஒளி படுறதுக்கும் நினைச்சேன். அது போய் எப்பறம் சேருது? நீ வேற ஏட்டாடி. அது கூட உடுக்கும், அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. சரி, ரெண்டு பேரும் மாட்டை பார்த்து பறிச்சு பறிச்சோம்ல. ஆமா, ஆடு மாடு பிடிச்சோம். ஆடு மாடு பிரிக்கிறப்ப மாடு மட்டும் நல்ல மாடு வச்சுக்கிட்டு என் நடுவுல கிழிஞ்சு போன மாடை கொடுத்து அது மாடு தொரு பொத்துக்கிட்டு சட்ட 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 சட்டன்னு அடிக்குதுடா. ஆடு எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கோடு சேர்த்துட்டு குத்திட்டு போய் வயிறு போய் குத்தலான்னு போற கொட்டையை பார்த்து மிதிக்குதுடா. ஓட்ட மாடுங்களா அண்ணா? நீங்க என்ன செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய தாங்கள், நீங்க அப்படியே தானே சொன்னீங்க. தயிர் மோர் வெண்ணெய் சாப்பிடக்கூடிய நான் பசுமாடு வைத்து விட்டு நீ காளமாடை வைத்து விடு. காளமாடுனா நடுவுல தானே ஒண்ணு கிடைக்கு, பசுமாடுனா பின்னாடிதான் நீர் விடும். அதை ஓட்ட மாடுன்னு சொல்றீங்களே? ஓ, நடுவுலதான் ஒண்ணு கிடைக்குமா? காளமாடுனா நடுவுல இருக்குண்ணா. அப்படியே வரைக்கும் எனக்கு அதுவே போயிருச்சு. நான் பாட்டு பின்னாடி இருக்குது முன்னாடி. சரி, அதுவே போயிட்டு போ. சரி, நம்ம ரெண்டு பேரும் தென்னை மரத்தை பார்த்து பங்கு பிரிச்சோம். தென்னை மரம் நீ போன உடனே வேகமா எல்லாம் எனக்கு மேலக்கு வேணும்னு சொல்ல. ஆமா, சரி தம்பி மேலக்கு கேட்டாலே நம்ம கீழே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீ மேலக்குறதெல்லாம் பார்த்தா தேங்காய் இருக்குது, இளநீர் இருக்குது, நீ பாட்டு எடுத்து எடுத்து திங்கிற. சரி, நான் கீழே எல்லாம் இருக்குது, நானும் ஜேசி போட்டு பறின்னு பறிக்கிறேன். கடைசியில் எல்லாம் வேறாத்தான் வருது. வேறு தானே வேணும்னு கேட்டேன். நீ அதுதான் போயிட்டு போகுது. சரி, ரெண்டு பேரும் காட்டுல போய் பங்கு பிரிச்சோம். காட்டுல போய் பங்கு பிரிக்கிறப்ப நம்ம கடலை காட்டுக்கு போனோம்ல. ஆமா, கடலை காட்டு போன தடவை நீ தான் மேலக்கு கேட்டு கீழே நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த தடவை நீ கீழே வச்சுக்கன்னு சொன்னேன். நான் மேலக்கு வச்சுக்கிறேன் நான் சொல்லேன். நீ கேட்டீல்ல? நீ தானே கேட்ட. நீ தான் மேலக்கு நீ போன தடவை வச்சுக்கிட்டியே. இந்த தடவை நம்ம மேலக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கடைசியில கடலை காட்டுல போய் பறிக்க கீழே கடலை பூரா அவனுக்கு வருது. நீங்க கொடி வச்சுக்கிட்ட மேல கடலை கூட வச்சு திங்கிறதுக்கு நீ தானே கேட்ட. நான் ஆடு மாட கடலை கூட திங்கிறதுக்கு எனக்கு எதுல பார்த்தாலும் நட்டமே போகுதுடா. சரி, ஐயோ அது கூட விட்டுரு. சரி, நீ சொன்ன மாதிரி நான் போகணும்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். சோதிச்சு பாக்குறேன்னு. என்ன கேள்வி? நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு நல்ல கேளு. நாக்கு முடி தொங்குற மாதிரியா? அது இல்ல தம்பி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். இருப்பா, அவசரப்படாது. என் தம்பி கிட்ட கேட்கணும் இல்லையோ? 8 மணி ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் நேரா போறோம். அங்க பாரு ஒரு மொட்டை கிணறு இருக்குது. மொட்டை கிணறு ஒரு மொட்டை கிணறு. அந்த கிணறுனால தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள கல்ல தூக்கப்பட்ட ஏன் கல் உள்ள போகுது? கல்லு ஒண்ணு வெயிட்டா இருக்குது, கல்லு உள்ளதானே போவேன். தம்பி களமா இருக்குதுல போகுது. ஆமா, அதுலடா கொக்கல ஓலி. தம்பி தம்பிடா, அதுலடா தம்பி அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியாது. அதானே, அதனாலதான் உள்ள போகுது. நான் கூட அறிவாளி. நான் கூட பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேன். சுண்ணாம்பு சட்டி திக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு தம்பி. சரி, நீ சொன்ன மாதிரி மொத்தமா முன்னாடி போனா எதுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிருவா. அப்படியா? ஆனா உனக்கு இதுவே ஒருத்தருக்கு ஒரு துணை, ஒண்ணுக்கு ஒண்ணு துணை. எப்ப நீ எனக்கு துணை, சரி, நான் உனக்கு துணையா இருந்தா இந்த காலையில காசு வாங்கி லோன் காசு கட்ட முடியும். சரி, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எனக்கு ஒரு சீசாவை அனுப்பு. சீசாவா? சீசாவெல்லாம் வேணா, கெட்டு போகாத. சிசியை அனுப்பி வைக்கிறேன். ஆனா அர்ஜுனன் எப்படி தபத்திற்கு செல்வது தெரியுமா? எப்படி? எதிராளி வெல்வதற்கு ஈசன் கடை வாங்க போறான்னு வந்து கொண்டிருப்பார். சரி, நீ எப்படி தவம் செய்ய வேண்டும்? எப்படி? மாமியால ஜெயிப்பதற்கு நான் மாசி கடை வாங்க போறேன். ஏன்? காரணம் வேண்டும்ல. தபத்திற்கு செல்ல வேண்டும், எதற்கு செல்ல வேண்டும், ஒரு காரணம் வேணும் அல்லவா? சரி, அது உன்னால முடியாத கால. சரி, எல்லாம் சுத்தி முத்தி ஆளுதான் இருக்காங்கடா. அதுக்கெல்லாம் நீ தானே போவ. அந்த மாதிரி மோசமான நினைச்சியோ? சரி தம்பி, சரி, அப்படி ஆகட்டும். உடனே சென்று சிசி வைப்பேன். அடுத்த வாரத்துல சோதித்து நானும் சோதித்து பார்ப்பேன். நீ சோதித்து பார்ப்பியா? ஆமா, நாங்க தான் ரெண்டு பேரும் சோதனை பண்றோம். நீ எப்படி சோதனை பண்ணுவ? நான் பெண் அப்பதற்கு பெண்ணாக மாறி வர போறேன். பொம்பளையாக மாற போறேன். ஏண்டா என்னன்னா சொல்லுங்கண்ணா.
தம்பி பொம்பளை பிள்ளை வர்றப்ப சரி மறக்காம அதை வச்சுக்கிட்டு வா. எதுன்னு வைக்கிறது? அதுதான்டா பெண்களுக்குள்ள அடையாளத்துடன் வருவேன். அதனால பூக்கு பொட்டு எல்லாம் வச்சுட்டு வா. பூவும் பொட்டு எல்லாமே அனைத்து வச்சு வருவேன். ஏன்னா பூக்கு பொட்டு நினைச்சுக்க பெண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. பூவு பொட்டு ஏத்துக்க மாட்டாங்க. ஆகட்டும் அண்ணா, பெண்களுக்குள்ள அடையாளத்துல வருகிறேன். அர்ஜுனவர்மன் நீ சோதித்து பார்க்கணும். மறக்காம அது கண்ணாமூலி பெருசா வச்சுட்டு வரணும். மறக்காம சரி வச்சுட்டு வரேன். உடனே உனக்கு சிசி அனுப்பிக்கிறேன். சோதித்து பார்க்க வேண்டும். வரட்டுமா? எல்லாம் கிடைக்கும், காலையில கிடைக்கும். இல்ல மண்டையில பொண்ணு பெருசா போட்டதால நல்லா இருக்கு. போயிட்டா டேய் சிசியா, அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த தயவு செஞ்சு இந்த தூங்குறவளை எழுப்பிடுங்க. சாமி உங்க காலில் கூட விழுவுறேன். தூங்குறவளை எழுப்பிடுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் சிசியை அழகு சொன்னா அப்பேற்பட்ட அழகு. என் சிசியை முகத்தில் யார் முழிக்கிறீங்களோ 6 மாதம் 3 மாதம் முழுகாம இருக்கிறவங்கள எந்திரிச்சு வந்து முன்னாடி உட்காருங்க. முன்னாடி உட்காந்து என் சிசியை முகத்தில் முழிக்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கு. அப்படி குழந்தை போந்திருந்தா அந்த குழந்தை 7 ஜபத்து பால் நம்பர் கூட கேட்காது. குச்சைஸ் கோடு முட்டாய் கூட கேட்காது. சிசியா ஒடியா 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 இந்த மாதிரி எத்தனை பக்கம் போய் லாக்கு போட்டேன். குருவே என்னையே கூமிட்ட குருவே. கூமிட்டு இல்ல குஞ்சு முறிச்சு முட்டை இல்ல. நம்ம 2 பேரு ஒன்னா சேர்ந்து முச்சுத்தி போகணும். போலா குருவே, போலா குருவே. முச்சுத்தி போய் எல்லாம் வரலாம். போலா குருவே. முச்சுத்தி போய் எதுக்கு போறீங்க? அதுக்கிட்டே முச்சுத்தி போய் நம்ம 2 பேரு யாக வளர்க்கணும். அப்படியா? ஏகா தெரியுமா? எப்படி? அந்த பஞ்ச பாண்டவர் இருக்கா, பஞ்ச பாண்டவர். இல்ல பஞ்சில பேண்டவர்கள் இல்ல, பஞ்ச பாண்டவர்கள்ல சரி குருவே. நடுவுல பிறந்த அர்ஜுனன் ஆகப்பட்டவன். அரிசி தின்னுவேன். அரிசி எல்லாம் திங்கல. இப்பெல்லாம் நல்லா சோறு வேக வச்சு தின்னுக்கிறது. அதுல அர்ஜுன் ஆகப்பட்டவன் தவத்துக்கு போறாரு. எதுக்கு போற? ஈஸ்வரத்துல போய் ஈஸ்வரத்துல போய் பாசிபத கடையை வாங்க போறாரு. பாசி பயிர் வாங்க போறான். பாசி பயிர் அங்க வாங்கல, இங்க வெள்ளோட்ல வாங்க முடியாதா? அது என்ன சிசியா, பாசிபத கடை நெய். அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து கூட சேர்த்து எனக்கு நெய்னு வருது பாரு. பாசிபத கடையை வாங்கிட்டு வந்து அந்த எதிராளி வெல்றதுக்காக போயிட்டு இருக்கா. யாரு யாரு? அது துரியோதனை வெல்றதுக்கு. என்ன குறிய? துரியோதனை. ஐயோ குறி உனக்கு அதெல்லாம் வராது சிசியா. அவங்க போய் தவத்துக்கு போறாங்க. பெண்ணாசையோடு போறாரா பெண்ணாசை இல்லாம போறான்னு சோதனை பண்ணி பாக்கணும். போயிட்டு போறேன். நம்மளுக்கு என்ன? நம்ம 2 பேரும் என்ன தெரியும் போறோன்னு, நம்ம 2 பேரும் அங்க போய் முச்சத்துல உட்கார்ந்து ஆகி போயலாமா? ஆகி போனா கழுவி விடுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஏன் நம்மளே கழுவிகளை மாத்தி அவன் கணக்கா அதையும் செஞ்சிருவியா. அதுல அங்க போய் மாமியால ஜெயிக்கணும். மாசி மாசம் கடை வாங்கணும். எந்த மாமியா? ஏதோ ஒரு மாமியா ஜெயிக்கல இல்ல. உங்களுக்கு எத்தனை மாமியா? நான் ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜெயிக்கிறது இருக்கட்டும். ஆனா குருவே சிசியா சொல்றத மட்டும் கேளு. நம்ம 2 பேரும் ஜெயிக்கிறது இருக்கட்டும். ஆளோடுக்கிற வடமோதுல போய் மோதி பார்த்துட்டு வந்தியா, அவனால ஜெயிக்கவே முடியல. போய் தோத்து போயிட்டு தான் வந்தியா. அவன் கதை அவனோடு இருக்கட்டும். அவன் எவனோ எங்கேயோ கெட்டு போயிட்டு போறேன், நம்மளுக்கு தேவையில்லை.
அப்படி பாருங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டு, போறமாண்டா போகட்டு. அப்படி பாருச்சியா, நம்ம 2 பேரும் மாமியார் செய்யும் மாசி மாசம் கடை வாங்கணும்னு போகணும். எங்க போகணும்? முச்சுது போகணும். போய் நான் சொல்லக்கூடிய பொருளா எடுத்துட்டு வரியா? என்ன பொண்ணா? பொருள் என்ன பொருள்? அத்திக்குச்சி. சீ சீ இல்ல, அத்திக்குச்சி. சொல்லு. அத்திக்குச்சி, அத்திக்குச்சி, ஆலங்குச்சி, ஆலங்குச்சி, பொங்கங்குச்சி, குச்சி, புளியங்குச்சி, குச்சி, பழைய பருத்தி குச்சி, பழுத்து குச்சி, புதிய புளிச்ச குச்சி. முழுங்கிரு. வாயில் வெளிக்கு வெள்ள குருவே. வாயில வந்து அப்புறம் குண்டிக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வாசனம் சொன்னாலும் திருவாசன் குருவே. நீங்க நாய் பியில வைக்கிற மாதிரி வேணாம், அது போயிட்டு வரே. போயிட்டா கொண்டு வாடா எசிசியா, கொண்டு வாடா எசிசியா, கொண்டு வாடா. பழைய பருத்தி குச்சி, புதிய புளிச்ச குச்சி, பழைய பருத்தி குச்சி, புதிய புளிச்ச கொண்டு வந்து பழைய பருத்தி குச்சி குருவே. என்னை போட்டு பூரா பயிலும் சேர்ந்து உலட்டுற. பூரா பயிலும் சேர்ந்து என்னமோ தொடக்குங்கிறே புடுக்குங்கிறே குச்சிங்கிறே புடுக்குங்கிறே. குருவே, அத்திக்குச்சி, ஆலாங்குச்சி, புங்கங்குச்சி, புளியாங்குச்சி, பழைய படுத்துக்குச்சி, அது புளிக்கிற அவ்வளவுதான். அடக்கா கொண்டு வந்துட்டியே, சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டேன். குருவே, நீங்க தான் பொண்ணை விட்டு ஒன்ன பிடிப்பீங்க. நான் சரியா இருப்பேன் அப்படின்னு தெரியுவே. அதனாலதானே. ஆனா நீங்க எத்தனை சோப்பு போட்டாலும் வெளுக்க மாட்டேங்கிறீங்க, வெள்ளையாக மாட்டீங்க. ஆரோ ஆள்றாங்க, சும்மா ஆக்காடுறாங்க. இவனுக்கு ஏன்டா இப்படி கடுப்பு உண்டாகி கிடக்குறியா? தேங்காய் தின்னு கறந்துக்கிட்டு கிடக்குவே நாயாட்ட. பசி எடுத்துன்னு ஆள் தின்னு. இப்ப போய் தேங்காய் மூங்காய் வேண்டாம், அது இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது. யாருக்கு தெரியும்? புகை தள்ளுதுங்கிறிய. ஏதோ வாயில பல்லு இருக்குதுன்னு பாக்குறேன், பல்ல கழட்டி விட்டு பாக்குறேன். சொன்னியா இல்லையா நீ? சரி, நான் போயிட்டு என்ன வரணும்? என்ன தேங்காய், தேங்காய், வாழைப்பழம், லம்மு, வாழைப்பழம், லம், அப்புறம் சூடம், சாம்பிராணி, அது பூதி. 5 விதத்துல ஒரு பாக்கு. அவன் சூத்துல பாக்கு, எவன் சூத்துல போய் பாக்கு? நீங்க சொன்னீங்கல்ல 5 விதத்துல ஒரு பாக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் பார்க்கலாம். நானா? அருமை. எப்படி பார்த்தீல? என் சிசி மாதிரி பேசுறதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது. கலக்கா பாடுறாளா? அப்ப பாடுறாரு, இப்பதான் தொண்டை வருது. தொண்டை வந்துருச்சாங்க. நேற்று போய் பாட்டா பாரு தள்ளிட்டியா அப்பா. சிஷ்யா, நீங்க இங்க திரும்பி காட்டு. ஐயோ, ஐயோ சாமி, டேய் இந்த வாழைப்பழம் திங்கிறியே ஆசை வராதான் இருக்குது. ஐயோ குருவே, இந்தாங்க பொத்துக்குச்சி, இந்தாங்க லம்மு. இது என்ன பழம்? அதான் ஆலப்பழம். இந்தாங்க ஏங்காய், இது தேங்காய். இந்த தேங்காய் என்ன தெரியும் பண்ணல? என்ன பண்ணு? நாரப்பி. ஏன்டா சிசியா போட்டு உடச்சுட்டா? நீங்க தான் நாரப்பீங்க. நீங்க நாரப்பி, அந்த நாரம் இல்ல, பீயே மேல குடுமி இருக்கிற நாரப்பின்னு சொல்லு. குடுமியா? பெட்டி எடுத்துட்டு வா. பெட்டி இப்பதான் சிசி சொன்ன மாதிரியே செய்வியா?
உனக்கு வேணுமா? அங்கிட்ட ஒரு அரை கூட தூக்கி போடு. டேய் ஐயோ ஐயோ சாமி சாமி இதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறேன். இது வந்து ஏன் பெட்டி. என்ன ஊம்பொட்டி? இது ஊம்பெட்டி இல்ல, ஏன் பெட்டி பவுடர் போடுற பெட்டி. என்ன பண்ணலாம்? இது வந்து உள்ள வச்சிரு. டேய் ஐயோ உள்ள போய் வச்சிரு. தீப்பெட்டி இருக்குல்ல, தீப்பெட்டி. உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு யாரையாச்சும் புடிச்சுக்கிட்டு நான் சொல்ல மாட்டேன், வேற பேரா தான் சொல்லிடுறேன். நீங்க வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஆமா ஐயோ சுவாமி, பெட்டி தீப்பெட்டி எடுத்துட்டு வா. தீத்தொட்டி எடுத்துட்டு வாரே அடிக்க விடா. தீப்பெட்டி பெட்டிக்கார தேங்காய் தீக்காத தொண்டையை பிடிச்சிக்க ஒரு பாட முடியாது. அப்படி இருக்குது. அப்படியே மாதிரி இருக்க கூடாது. நீவிக்கிட்டே நாக்க போட்டு நக்கிக்கிட்டே இருக்கும். சொன்ன மாதிரி தெரியவில்லை என் சிசினை பத்தி. எங்க குச்சி எங்கெல்லாம் பூலோகமே எல்லாம் உள்ள தெரியுது. எங்கெல்லாம் உள்ள இந்த விரல இங்கிட்டு போய் இங்கிட்டு வருதுடா தம்பி. ஏ சிசியா இங்க இப்படி பண்ணாதீங்க குருவே. எல்லாம் குச்சி காலா தீ குச்சி. நீங்க என்ன சொன்னீங்க? தீப்பெட்டி கொண்டு வர சொன்னேன். கொண்டாந்துட்டு நல்லா பெட்டி தான் இருக்கு உள்ள. தீ குச்சி காலா யாருக்கு தெரியும்? தீ குச்சி கொண்டு வா. அப்படி சரியா அப்படி சொல்ல இப்படி செய்யறா எப்படித்தான் வச்சுவேன். இருடா இருடா சிவா. ஆத்தா உங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு வேலைக்கு கூட்டு போறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. சமாளிக்க முடியாது. ஆயா உன்னைய வச்சு சமாளிக்க எப்படிலே தெரியல. நீ இன்னொரு அந்த ஆட்டா தான் சொல்லுது, சமாளிக்க முடியாதவன். உன்னை வச்சு சமாளிக்கிற மகராசி யாருன்னு தெரியல. கொண்டு போய் புதைச்சிட்டு எரிச்சுட்டு வந்துடுவான் இருக்குது. மொட்டை மண்டையில ஒரு வாட்டு வாட்டு.
சரி குருவே வாங்க குருவே. குருவே வாங்க குருவே. அப்படியெல்லாம் வாதாடுங்க குருவே. அப்படித்தானே இருக்கு நீ வச்சிருக்கிறத பார்த்தா. எப்ப என்ன பண்ணணும் குருவே? நீ இவ்வளவு வாட்டுன்னு வச்சுக்க. உள்ள இருக்கிறதெல்லாம் கருவாடு மாதிரி தீ குருவே. இது குச்சி குருவே. அது அப்படியே கீழே வச்சு நம்ம அதை வச்சே சொல்லி பார்த்துக்கலாம். அப்படியா? சாமி வரும்போது கையிட்டு அந்த வண்டை எடுக்கிற மசரை கறிக்கி விடு. எல்லாம் வந்து ஒரு 5-10 காசு போடுங்க வாங்க சாமி. எல்லாம் எந்திரிச்சு வாங்க. எல்லாம் துண்டுல காசு போடுங்க சாமி வாங்க. எல்லாம் எந்திரிச்சு துண்டுல காசு போடுங்க. என்ன துண்டுல 1 ரூபா கூட காசு இல்ல. நாங்க அடிச்சுக்கிட்டு சாவா நீ பிச்சு எடுக்கலாம்னு பாக்குறேன். எப்படியா 2 பேரும் வேலை செய்வீங்க. எனக்கு கூலி கிடைச்சா பரவாயில்ல பாக்குறேன். காணவே ஒருத்தர் கூட வரல. குருவே எதுக்கு ஓதுக்குள்ள வர்றீங்க? சொல்லுங்க குருவே. காலை ஏறி அம்மாளை போட்டு 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 ஓம் சுக்காவர மகம் ஓ சசிவர மகம் ஓம் ஐத்துல பீரி பித்திரி அவ நமக இதெல்லாம் எங்க போய் கத்திட்டு வந்தீங்க? ஓம் ஓம் டொங்காசன மகம். என்ன டொங்காசா? அது இல்லையா? ஏண்டா கோய் புடி நிக்குமானே. சாட்டை கொடு 4 கீழே உட்கார். சிக்கினி சொல்லுங்க குருவே. ஓ மெஹம் 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 மெஹம்
பார்த்த கண்ணால் அரகரா பின் திரும்பி பாராமலே பூமி தன்னை பார்த்த கண்ணால் அரகரா இந்த தொண்ணூத்தோரடி கம்பம் தன்னை அரகரா தோளினிலே தான் சுமந்து தொண்ணூத்தொரடி கம்பம் தன்னை அரகரா தோளிலதான் சுமந்து கொண்டே அந்த நீலவனோ தன்னை தேடி அரகரா கல்வி செய்ய வழி நடந்தே நீலவனோ தன்னை தேடி அரகரா கலியஜய தான் நடந்தே நீலவனோ தன்னை தேடி எழில் விசைகள் வழி நடந்தே நீலவனோ தன்னை தேடி கலியஜய தான் நடந்தே ஓட்டம் நல்ல பெண்ணடைய ஓடி வரை நச்சுணனோ நல்ல பெருநடைய ஓடி மாறி நச்சுடனோ ஓட்டம் நல்ல பெண்ணடைய ஓடி வரை எங்க போச்சு ஐயா தாங்கள் யார் எதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆட்டி குச்சி கொண்டு வந்து சரி புளிச்சு கச்சி கொண்டு வந்து புளிச்சு கச்சி கொண்டு வந்து அக்கினி குண்டல பண்ணிடமில்ல சரி தவமே போச்சு அக்கினி குண்டல பண்ணிடுற பொண்ணு பாப்பாயில எல்லாமே போச்சு ஐயா ஐயா வேதியர்களே நானோ என்னுடைய எதிரியை வெல்ல வேண்டும் பகைவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் தவத்திற்கு சென்று கொண்டிருந்த காரணத்தினால் தாங்கள் தவம் செய்ததை அறியாமல் மிதித்து விட்டேன் ஐயா ஐயோ 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 இருக்கிறதே ஒத்த காலு நீ அது காலு உடைக்கலாம் மன்னித்தரல வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்கற மாதிரி தெரியல இருக்கிற காலையும் உடைக்கலாம்னு பாக்குறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா நான் இதை